இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு டாடா இண்டிகா விஸ்டா கோட்ரு ஜெட் விஎக்ஸுங்க. விஎக்ஸ்னா டாப் அண்ட் மாடல், ஒரு சூப்பரான குவாலிட்டியில 2013 சிங்கிள் ஓனர் வண்டி, வெறும் 64,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல ரொம்பவே தெளிவா சூப்பரா இருக்கும். வண்டி வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி தாராளமா நீங்க எதிர்பார்த்து நம்ம எம்என் கார்ஸுக்கு வாங்க. கண்டிப்பா அந்த வண்டி அதே குவாலிட்டியில சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். வண்டியோட நம்பர் பாத்தீங்கன்னா TN45ங்க. TN45 BC 7956 திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன்ல தான் இருக்கு. ரொம்பவே ஒரு ஹை குவாலிட்டியில ஒரு டாடா இண்டிகா விஸ்டா எடுக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கான அப்டேட் தான் இது. கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம எடுக்க வேண்டிய வண்டியும் இதுதான். ரொம்பவே ஒரு சூப்பரான குவாலிட்டியில இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு 50% இருக்கும். மற்றபடி எல்லாமே 100% தான். டயரை தவிர மற்ற எல்லாமே இந்த வண்டியில 100% இருக்கும். நம்பி வாங்க, தாராளமா நம்பிக்கையா எடுத்துட்டு போகலாம். 2013 சிங்கிள் ஓனர் விஎக்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டிலாம் கிடைக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில நம்ம அப்டேட்ல இன்னைக்கு வந்திருக்குது இந்த வண்டி. கண்டிப்பா சொல்றேன், இந்த வண்டி 1 or 2 டேஸ்ல வண்டி சோல்ட் ஆயிரும். உங்களுக்கு வண்டி தேவைப்பட்டா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஒரு இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஒரு கம்பெனிலேருந்து இறக்கும் போது எப்படி இருக்கும் வண்டி குவாலிட்டி, அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அதோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்றதும் புரியும். இப்போ வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியரில் எப்படி இருக்குது, பூட் ஸ்பேஸு, நெக்ஸ்ட் நம்ம இன்ஜினும் பார்க்கலாம் வாங்க. இப்போ வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள். 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துடும். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸ். சைடு மிரர் வந்து உள்ளே இருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கியர் மூலியமாக, அதுவுமே வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் பாருங்கள். ரொம்பவே தெளிவாக இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே ஜென்யூனாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த கவர் கூட இன்னும் பிரிக்கலைங்க. கம்பெனிலேருந்து வர்ற அந்த கவர் கூட, சீட்டு கீழே வர்ற கவரை இன்னும் பிரிக்காமல் ரொம்பவே தெளிவாக இருக்குது. வண்டியோட ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் நான் காட்டுறேன் பாருங்கள். வெறும் 64,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 64,391 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருது, ஏசி வந்துருது, எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டி ஓவரால் ஒரு புது வண்டி ஓட்டும் போது என்ன ஒரு ஃபீல், என்ன ஒரு கண்டிஷன் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அந்த கண்டிஷன் கண்டிப்பாக இந்த ஃபீலும் சரி கண்டிஷனும் சரி தாராளமாக அந்த வண்டியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியரில் சீட்டிங் ஸ்பேஸ் பார்ப்போம். அதுவுமே ரொம்பவே ஜென்யூனாக இருக்கும். லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க. வண்டியோட அதாவது லெக் ஸ்பேஸ் எல்லாமே நல்ல பெரிய ஸ்பேசஸ் வந்துடும். மேலே அப்பன்சரும் காட்டுறேன், அதையும் பாருங்கள். அப்பன்சர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம எந்த விதமான கிளீனிங் ஒர்க்லாம் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் தான் பண்ணுவோம் எந்த வண்டி நம்ம கிட்ட வந்தாலும். அதே மாதிரி தான் இந்த வண்டிக்கும் வாட்டர் வாஷ் மட்டும் தான் பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள். டிக்கியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, டூல் கிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பேடு கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம நிறைய லக்கேஜஸ் கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக திங்க் ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்டெப்னியும் பார்த்துடலாம். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு அன்யூஸ்டு கண்டிஷனில் தாங்க இருக்குது. இதுவரையும் ஸ்டெப்னி யூஸ் பண்ணலை, இதுவரையும் பஞ்சர் ஆகலை வண்டி. அது ஒரு முக்கியமான விஷயம். கீழே வீல் ஸ்பானர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் பார்க்கலாம். இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்றத மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஆப்ரான் சைடு எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். எந்த விதமான அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்துடும். ஏபிஎஸ் பம்ப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஜினோட குவாலிட்டி பாருங்கள். ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு கார் எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கும். இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு காட்ட போகிறேன், அதையும் கேளுங்க. ரொம்பவே தெளிவாக இருக்கும். இன்ஜின் நாய்ஸ்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். பாடி லைன்லேருந்து இந்த வண்டியை பொறுத்தவரை நெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய கஸ்டமர் எந்த வேலையுமே நீங்கள் பார்க்க வேணாம், அப்படியே ஓட்டிக்கலாம். ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். 2013 டாடா இண்டிகா விஸ்டா கோட்ரு ஜெட் விஎக்ஸ் சிங்கிள் ஓனர் வண்டி. TN45 லோக்கல் நம்பரில் இந்த வண்டிக்கு நம்ம காட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,25,000 ரூபாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு குவாலிட்டி எதிர்பார்த்தே வாங்க. சூப்பராக இருக்கும் இந்த வண்டி.
வண்டியில எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்பவே ஒரு குவாலிட்டியான டாடா இண்டிகா விஸ்டா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கண்டிப்பா இந்த வண்டியை தான் நீங்க எடுத்து ஆகணும். ஒரு பக்காவான குவாலிட்டி இருக்கும், எதிர்பார்த்தே வாங்க. இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டா நம்ம எம்என் கார்ஸோட நம்பர் மேல கொடுத்துருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, பார்த்துட்டு கால் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் உங்களோட நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்கானப்பா.